ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி இந்த சொரக்காய் வச்சு தான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சொரக்காய் பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான சொரக்காயாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முதல்ல இதோட தோலை எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு சீவினாலே வந்துடும். இதோட தோலை சீவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தோலை பூரா சீவி எடுத்தாச்சு. இப்போ இது துருவி எடுத்துக்கலாம். நம்ம சாதாரணமாக தேங்காய் துருவோம்ல, அதில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் ஹோல்ஸ் இருக்கும்ல, அதில் துருவிக்கலாம், அப்போ சரியாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி வரமிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக பச்சை மிளகா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கரம் மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். மசாலோட பச்சை வாசம் போனால் மட்டும் போதும். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிற சொரக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். சொரக்காயை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். சொரக்காய் இது மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி செய்யும்போது காயோட பச்சை வாசமும் இருக்காது. இந்த சொரக்காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. உப்பு சேர்த்துனாலே போதும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சொரக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் அதிலிருந்தே தண்ணி வர ஆரம்பிக்கும். சொரக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வேகணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 70 to 80% வதங்கினா போதும். சொரக்காய் ஒரே மாதிரி சாம்பார் கூட்டு செய்யாமல் இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சின்ன சைஸ் 100 கிராம் அளவுக்கு சொரக்காய் இருந்தாலே போதும். அதுலேயே 2-3 பேர்த்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சொரக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமே காய் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. கடாய் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்க்கு உப்பு சேர்த்தாச்சு, அதனால் மாவு கலவாக சேர்த்துனா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கலாம். ஆரம்பத்துலேயே நிறையா தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நம்ம ரொட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஊறணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக சுட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தோசைக்கல் ஒன்று சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கரண்டி மாவு எடுத்து விட்டுருக்கேன். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாவு மறுபடியும் கையில் ஒட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்கலாம். ஒருவேளை இது மாதிரி கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட தெரியலன்னா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரண்டிலே எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். இதுக்கு பதிலாக நம்ம நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம், அப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். 2 நிமிஷம் தான், மாவு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ திருப்பிடலாம். சொரக்காய் சேர்த்துருக்கேன்னா டேஸ்ட்டில் தான் டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைப்போம், ஆனால் கண்டிப்பாக இல்லை, எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. திருப்பியாச்சு. இது 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இதை மூடி வைக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. இது மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கும் நல்லது. இப்போ 2 பக்கமே நல்லா கலர் வந்துருச்சு, போதும், எடுத்துடலாம். நம்ம இதுக்கு சாம்பார், சட்னி எதுவுமே சைடிஷாக வச்சுக்கலாம். ப்ளைனாக ரைத்தா இருந்தால் கூட போதும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.